ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். Realme GT சீரிஸ்லேருந்து நாம் எல்லாரும் அவளை வெயிட் பண்ணிட்டு இருந்த Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் வர அக்டோபர் 13 லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக 2 days பிஃபோர் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே இப்போ பார்த்தா அடுத்ததாக Realme GT சீரிஸ்லேருந்து அவங்களுடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் Realme GT Neo 2T அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ 10 சர்டிஃபிகேஷன் சைட்டிங்கில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இந்த Realme GT சீரிஸில் நெக்ஸ்ட் லான்ச் போகிற இந்த Realme GT Neo 2T ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு, எப்ப லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு, மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க Realme GT சீரிஸ்ல அடுத்த ஸ்மார்ட் போன் Realme GT Neo 2T பத்தி வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Realme GT Neo 2T அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் Realme லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஆல்ரெடி Realme கிட்ட இருந்து Realme GT Neo அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணல. அதே மாதிரி ரீசெண்டாக கூட Realme GT Neo கேமிங் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே சைனாவில் லான்ச் பண்ணாங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் பண்ணல. ஒருவேளை அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்த நேமில் இந்தியாவில் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் யோசிக்கல அப்படின்னா நான் அப்படி தான் யோசிச்சேன். இந்த ஒரு நியூஸை கேட்டதும் ஃபர்ஸ்ட் ஒருவேளை Realme GT Neo சொன்னாங்களே அந்த ஒரு போனா இருக்கும், இல்லனா Realme GT Neo கேமிங் இந்த ஸ்மார்ட் போன்ல ஏதோ ஒரு ஸ்மார்ட் போனை தான் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர போறாங்களோ அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். பட் அதுக்கப்புறம் உள்ள போய் இன்னும் இந்த ஸ்மார்ட் போனை பத்தின நிறைய டீடைல்ஸ் பார்க்கும்போது தான் தெரியுது இது புது ஸ்மார்ட் போனா சைனாவிலேயே புது ஸ்மார்ட் போனை தான் லான்ச் பண்ண போறாங்க. ஏன்னா சைனாவில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வெபியோ அப்படின்ற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த ஒரு ஸ்மார்ட் போனை பத்தின ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்து தான் இப்போ எல்லா இடத்துக்கும் இந்த ஸ்மார்ட் போனுடைய இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் சைனாவில் ஆல்ரெடி லான்ச் ஆயிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வர போதில் சைனாவிலையும் புது ஸ்மார்ட் போனை தான் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி Realme GT சீரிஸ்ல Realme GT இருக்கு, GT மாஸ்டர் எடிஷன் இருக்கு, GT Neo இருக்கு, GT Neo 2 இருக்கு, GT Neo கேமிங் இருக்கு. இத்தனை ஸ்மார்ட் போன் GT சீரிஸ்ல இருக்கு. அதுல புது ஸ்மார்ட் போனா இந்த GT Neo 2T அப்படின்ற ஸ்மார்ட் போன் என்ன வித்தியாசமான ஸ்பெக்கோட கொண்டு வர போறாங்க, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக கொண்டு வர போறாங்க, மாதிரியான எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்து ஒன் பை ஒன் அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 10 சர்டிஃபிகேஷன் சைட்டிங்கில் தான் லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அவுட்லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரிவீல் பண்ணுற விதமாக ஏதாவது லீக்டு இமேஜஸ் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆரஞ்சு கலரில் பேக் சைட் மங்கியுடைய டிராயிங்கை வரைஞ்ச மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Realme ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஆன்லைனில் லீக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme GT Neo 2T தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. பட் கன்ஃபார்ம்டாக இன்னும் தெரியல. பட் இந்த மாதிரியான டிசைனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த Realme GT Neo 2 இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா மாடல் மாதிரியே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனும் இருக்கு. அதனால மோஸ்ட்லி நெக்ஸ்ட் Realme கிட்ட இருந்து வரப்போற இந்த Realme GT Neo 2T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுடைய இமேஜா இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஒருவேளை டிராயிங் ஆர்டிஸ்ட் நம்ம இன்டர்நெட்ல தான் எவ்வளவு பேர் இருக்காங்களே அவங்கள யாராவது இந்த மாதிரியான ஒரு டிசைன் அவங்க ரெடி பண்ணி இன்டர்நெட்ல ஷேர் பண்ணிருக்காங்களா அப்படின்றது கன்ஃபார்ம்டா தெரியல. பட் இந்த ஒரு இமேஜஸ் தான் Realme GT Neo 2T இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இமேஜ் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த டிசைன் பார்க்கிறதுக்கு உண்மையிலே நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரியான டிசைனோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் Realme GT சீரிஸ்லயுமே அவங்க கொண்டு வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே டிசைன்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் எக்ஸ்ட்ராவே கான்சென்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான டிசைனோட ஸ்மார்ட் போன்ஸ் கொண்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த வரிசையில கண்டிப்பா இந்த Realme GT Neo 2T இந்த ஸ்மார்ட் போன்லயும் கண்டிப்பா ஒரு வித்தியாசமான டிசைனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய இதே டிசைனா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன டிசைன் வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் 186 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.4 mm திக்னஸோட இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது கூடவே கண்டிப்பாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் மினிமம் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே Realme கொடுக்குறது தான். அதனால் கண்டிப்பாக இதுலேயும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் Realme GT சீரிஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி Realme GT Neo ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ல மட்டும் தான் 50 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும்.
நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த Realme GT Neo 2T இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek பவர்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் MediaTek உடைய இப்போ டாப்பர் அண்ட் சிப்செட்டாக இருக்கக்கூடிய MediaTek Dimensity 1200 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போறாங்க அப்படின்றது இந்த 10 சர்டிஃபிகேஷன் சைட்டிங்ல இருந்து இப்போதைக்கு நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த Realme GT சீரிஸ்ல இருந்து MediaTek Dimensity 1200 பவர்டு ஸ்மார்ட் ஃபோனா இந்தியாவில் இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே கிடையாது. பட் சைனாவில் Realme GT Neo அந்த ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்களே அந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 1200 பவர்டு ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வந்தாங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணாதனால கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனா தான் இருக்கும். Dimensity 1200 Realme GT சீரிஸ்ல ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனா தான் இந்தியாவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பா இருக்கும். பட் இந்த Dimensity 1200 இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனா தான் இருக்கும். பட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் இன்னும் கேமராவை பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வகையில் அடுத்து கேமரான்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவை 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ரியர் சைட் பொறுத்த வரைக்கும் 3 கேமரா செட்டப் இருக்க போகுது. அண்ட் இந்த இமேஜஸ் பார்க்கும்போதுமே நமக்கு அது கிளியராக தெரியும். பேக் சைட் 3 கேமரா மாடல் தான் இந்த இமேஜஸில் இந்த கேமரா மாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 3 கேமரா செட்டப் தான் இருக்க போகுது. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது. அது போக சப்போர்ட்டிவ்காக 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான 2 சப்போர்ட்டிவ் கேமராவோட பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப்பாக இருக்க போகுது. அந்த வகையில் இந்த ரியர் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி Realme GT Master Edition அதுலயுமே இதே கேமரா செட்டப் தான் கொடுத்திருந்தாங்க. அதனால மோஸ்ட்லி Realme GT Master Editionல என்ன மாதிரியான சென்சார்ஸோட இந்த கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரியான சென்சார்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பட் அஃபிஷியலா என்ன சென்சார் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. அதே மாதிரி செல்ஃபி கேமரா Realme GT Master Editionல 32 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல அதை சேஞ்ச் பண்ணி 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரா செட்டப்ல என்ன சென்சார் யூஸ் பண்ண போறாங்க அதை பத்தின டீடைல்ஸும் இப்போதைக்கு நமக்கு கிளியரா இல்லை. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 3.5mm ஆடியோ ஜாக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போலாம் இந்த அபவுட் 20K பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 20K அபவ் பிரைஸ் செக்மெண்ட்டில் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுக்கறதே இல்லை. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கும் அப்படின்றத இப்போ கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் என்ன பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல Realme GT Neo அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்களே சைனாவில் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கக்கூடிய அதே ஸ்பெக் தான் சிமிலரான ஸ்பெக் தான் இருக்கு. என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா அங்க Realme GT Neo அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்திருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கொண்டு வர போறாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்கும் பார்க்கும்போது அப்படியே அந்த பழைய Realme GT Neo ஸ்மார்ட் ஃபோன் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஸ்பெக் தான் சிமிலரா இருக்கு. அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்ப இந்தியாவுக்கு வந்தா 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போதுமே 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆனா இந்த ஸ்பெக்கோட என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ ஓவரால் Realme கிட்ட இருந்து நெக்ஸ்ட் லான்ச்சுக்காக இப்போ 10 சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய இந்த Realme GT Neo 2T இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ ஆன்லைனில் இருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னு பட்சத்தில் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.